நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மணத்தக்காளி கீரை பொரியல். மணத்தக்காளியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வாய்ப்புண், வயிற்றுப்புண் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய குணங்கள் இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. இது நம்ம என்னென்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அந்த கசப்பு குறைக்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், தேங்காயும் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மணத்தக்காளி கீரை பொரியல். மணத்தக்காளி 1 கட்டு, கடுகு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, வரமிளகாய் 4, தேவையான அளவு ஆயில். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு, கடலைப்பருப்பு ரெண்டுமே போட்டுக்கிட்டேன் நான். கடுகு, கடலைப்பருப்பு இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய், பூண்டு. இதுக்கு கருவேப்பிலை நான் போடலை. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனோனையுமே நம்ம வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் நம்ம போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். பூண்டு நல்லா டைஜஷன் கொடுக்கும். இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால நான் பருப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காயும் போட்டுடலாம். தேங்காய் போட்டுட்டோம்னா நம்ம வெளியில் வச்சா கூட கெடாது, அதனால தேங்காயும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கீரை நம்ம இவ்வளோ கீரை போடுறோம், ஆனால் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வரும். இந்த கீரையை 2-3 டைம் அலாசி வச்சுருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கம்மியாயிடும். இப்போ எடுத்துட்டேன், நான் மூடி எடுத்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கீரையை மூடி வைக்க வேண்டாம். இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க, நல்லா வெந்துடும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா கீரை நல்லா வெந்துடுச்சு. பருப்பும் அதாவது என்ன, பருப்பு முழுமையாக வேகக்கூடாது, ஒரு அரைவாசி வெந்தால் கூட போதும். அப்போ தான் இந்த கீரை கூட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மணத்தக்காளி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் மணத்தக்காளி கீரை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.